வணக்கம் மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல். நம்மளும் சுரேஷ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சுவையான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஒரு கடாய வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வதங்குனதுக்கப்புறம் நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்குனதுக்கப்புறம், அதிலேயே தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதிலேயே மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்குனதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன சேர்த்துக்கலாம். சிக்கன சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், ஒரு 3 ஸ்பூன் போல பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்பவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, காரத்துக்கு தகுந்த போல மொளகா பொடி சேர்த்துக்கலாம். உங்க வீட்டு மொளகா பொடி காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி மொளகா பொடி சேர்த்துக்கலாம். மொளகா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்களாங்க. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ, அந்த அளவுக்கு டேஸ்ட் குடுக்கும்ன்ட்டு. சிக்கன் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சுக்கலாம். மசாலா வந்து தேவையான அளவு தேங்காய், கடல, 4 பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இதுதாங்க தேவையான அளவுக்கு மசாலா. அத நல்லா மையா அரைச்சுட்டு, இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவ சேர்த்துக்கலாம். மசாலாவ சேர்த்துட்டு அப்படியே அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் வந்து கொதிக்க விடணுங்க. ஏன்னா பச்சை வாசனை போகணும் இல்லையா? மசாலா சேர்த்ததுனால, பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ப கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா, சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. நான் செஞ்ச மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.